இன்னைக்கு வீடியோ thumbnail பார்த்துப்பீங்க. How to text like a high value woman. Text like a high value woman. இது என்ன புது கதையா இருக்கு? டெக்ஸ்ட் பண்ணுறதுல கூட high value woman. Oh God, please, Preeta. I understand. I totally understand. Of course, ladies, ஏன் இருக்காது? See, we all women are bound to be emotional, ரொம்ப reactive, பயங்கர ஹைப்பர் அண்ட் டூ மச்சாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைப்போம். நம்மளை பயங்கரமாக பேசுவோம், எதை பற்றியுமே கேர் பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் சொல்லணும், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படியெல்லாம் நினைப்போம். இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லா பெண்களும் பண்ணுறது. ஓகே, ஆனால் நீங்கள் ஒரு ஹை வேல்யூ உமனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். முக்கியமாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், இல்லை உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு, இல்லை நீங்கள் டேட் பண்ணுறவருக்கு, இல்லை இஃப் யூ லைக் சம் ஒன், உங்கள் க்ரஷ் இந்த மாதிரி இருக்கும்ல, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி உங்கள் ஹை வேல்யூவை மெயின்டைன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். ஸோ ஐ யூ கைஸ் எக்ஸைட்டட்? வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டிப், ஹவு டு ஸ்டே ஹை வேல்யூ எஸ்பெஷலி வைல் மெசேஜிங் அ கை அப்படின்னா, டோன்ட் யூ ஆல்வேஸ் ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன். முக்கியமாக நீங்கள் தான் வந்து ஒரு கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது. ஓகே, ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இஸ் ஓகே, பட் நாட் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லலாம், கை முதல்ல டெக்ஸ்ட் பண்ணா என்ன, இல்லை பொண்ணு முதல்ல டெக்ஸ்ட் பண்ணா என்ன, இதில் என்ன இருக்குது, வி லைக் ஈச் அதர், யார் வேணால் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், இதில் வந்து ஈகோலாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு. சி, ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் குட் பேட் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. வாட் ஒர்க்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஜென்ரலி கைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கா, எப்போவுமே அவள் தான் மெசேஜ் பண்ணுறா அப்படின்னா, they will always take you for granted. They'll think that you're very desperate, like you're very needy, and you don't really have much things to do in your life, or இதோ ஐடலாக உட்காந்துட்ருக்கா, அந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் வந்துடும். ஸோ டு அவாய்ட் ஆல் தட், ஓகே, always remember, wait for the guy to text you. You don't start any conversation. ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு நிஜமாலே யூ லைக் தட் பர்சன் அண்ட் யூ வாண்டட் டு நோ லைக் வாட் ஹீ இஸ் அப் டு அப்படின்னா, ஸ்டார்ட் வித் அ ஸ்டேட்மெண்ட். ஓகே, நோ ஓப்பன் எண்டட் கொஷன்ஸ். ஓகே, ஹவ் ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ அப் டு தீஸ் டேஸ்? நோ, ஜஸ்ட் டெல் வாட் எவர் யூ வாண்ட் டு டெல் அண்ட் ஃபினிஷ் இட் வித் அ டாட். ஓகே, அது பார்த்தாலே போதும். யூ ஆர் நாட் ஆஸ்கிங் எனி கொஷன் ஃபார் ஹிம் டு ஆன்சர் யூ. ஸோ இதில் டிசப்பாயின்மெண்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸ்டேட்மெண்ட் மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டீங்க, ஆனால் உங்ககிட்ட பதில் எதுவும் வரல அப்படின்னா, just ignore and stop trying. Okay, see, it's a clear red flag. Okay guys, he is not interested in you, as simple as that. Okay, if he really likes you, he will do anything or everything to get close to you. He's not taking any efforts, or he's பார்த்த மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை கூட பண்ணுறதுக்கு அவருக்கு டைம் இல்லைன்னா, லேடிஸ், let me tell you, nobody is that busy. ஓகே, கண்டிப்பாக ஒரு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுறதுக்கான ஒரு நிமிஷம் எல்லாருக்குமே இருக்கும். The only thing is whether he prioritizes you or not. Is he interested in you or not? அவ்வளோதான் முக்கியம். So if you're not getting any reply, please don't go back. கொஞ்ச நாள் விட்டுட்டு மறுபடியும் ரீச் அவுட் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. Ignore and stop trying. That's it. Second tip to stay high value while texting என்னன்னா, don't constantly keep texting. முக்கியமாக இந்த லென்த்தாக மெசேஜ் அனுப்புறது, பேராகிராஃபாக அனுப்புறது, இதெல்லாம் it's not at all high value, ladies, I'm telling you. How to become a high value woman video பார்க்கல அப்படின்னா, I'll just link it up right here, go watch it. A high value woman மணிக்கணக்காக ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஓகே, முக்கியமாக ஏதாவது உங்களுக்கு பேசணும் அப்படின்னா, just send 1 or 2 texts. Let's catch up on a call, or let's meet up for a coffee. அந்த மாதிரி தான் இருக்கணும் தவிர, ஏன்னா any serious discussions should be 1-to-1. Worst case on a call, definitely not on text. That's not a high value thing. ஒரு சாட்டை ஆரம்பிச்சு அந்த சாட் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக போகிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, it's very very evident that you don't have better things to do in your life. Okay, you're so obsessed with that guy, you're so very interested in him அப்படின்றது ரொம்ப பச்சையாக தெரியும். Okay, even if you're interested in him, don't do that. அதான் சொல்கிறேன். That's how you wanted to maintain that high value thing. ரொம்ப நம்ம டெக்ஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, you will lose your privacy. You will start telling about yourself. You will start exposing yourself. This is not what a high value woman will do. ஒரு half an hourக்கு மேலே ஒருத்தங்க டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வேறு வழியே இல்லை, நீங்கள் உங்களை பற்றின ரகசியங்களோ இல்லை உங்களை பற்றின ப்ரைவேட் டீட்டெயில்ஸ், ரொம்ப சீக்ரெட்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வேறு எதுவும் உங்களுக்கு பேசுகிறதுக்கும் இருக்காது இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், யூ ஷுட் நாட் டூ தட் கான்ஸ்டன்ட் டெக்ஸ்டிங். லென்த்தியாக வந்து கான்வர்சேஷன் வளர்த்துட்டே இருக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இட் வில் ஒன்லி எண்ட் அப் தேர், which is not a high value thing.
ஓகே, ஸோ டோன்ட் டூ தட். ஆல்வேஸ் கீப் சம் ப்ரைவசி, பி எ மிஸ்ட்ரி. ரொம்ப பசில்டாகவே விடுங்க. அவங்களுக்கு வந்து கேட்ட கேள்விக்கு மட்டும் ரொம்ப கிறிஸ்பாக தான் பதில் இருக்கணும், தவிர ரொம்ப லென்த்தியாக பேராகிராஃபில் அனுப்புறது. டோன்ட் டூ தட். It will not build the curiosity. It will never work in a relationship. Third important tip is revert as soon as possible. நிறைய பேர் நினைக்கலாம், உடனே ரிவர்ட் பண்ணால் நம்மள ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்பாங்களோ, ஏன் அவ்வளோ சீக்கிரமாக ரிவர்ட் பண்ணணும், பார்த்த உடனே ரிப்ளை பண்ணணும் ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு. See, ஒரு சில நேரத்தில் it will work. If your guy is pulling away from you and you wanted to get him back, அந்த மாதிரி நேரத்துலையோ இல்லை if you are in no contact period அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா you can do this. Okay, immediately பார்த்த உடனே ரிப்ளை பண்ணும், அதெல்லாம் fine. That will work for certain situations for a certain period of time. Okay, but being phone sensitive அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி ஆஃப் அ ஹை வேல்யூ உமன். யூ நீட் நாட் டாக் ஓவர் ஃபோன் ஹார்ஸ் டுகெதர். நான் அப்படி சொல்லலை. யாராவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னா பார்த்துட்டிங்கன்னா அது உங்களால் இப்போ பண்ண முடியாது, ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து ரிவர்ட் பண்ணுங்க. தட் இஸ் அ கிரேட் குவாலிட்டி ஃபார் அ உமன். இது வந்து ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி, ரிலேஷன்ஷிப்க்கும் சரி, ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டி லேடிஸ். ப்ளீஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணுங்கள். இன்னும் சில லேடிஸ் பார்த்துருக்கேன், ஃபோனை பார்க்கவே மாட்டாங்க, 2 நாள் 3 நாள் ஆனாலும் தொட மாட்டாங்க. ஃபோன் எங்கன்னா கிடைக்கும், சார்ஜ் கூட போயிட்டுருக்கும், பேட்ரி டெட்ன்ற மாதிரி நிலமையிலலாம் இருக்கும், பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டாங்க, ஆனால் ஆன்லைனில் இருப்பாங்க, இது மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே லேடிஸ், இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஓகே, நீங்கள் நினைக்கலாம் என்ன ஒரு ஜஸ்ட் மெசேஜ் தானே, why do people come to you, reach out to you for some help இல்லையா? ஹெல்ப் உங்களால் பண்ண முடியாமல் போகலாம், ஆனால் அதை தெரியப்படுத்துங்க அவங்களுக்கு. அதுதான் சொல்கிறேன், என்னால் முடியும் பண்ணுறேன், என்னால் முடியாது சாரி பண்ண முடியாது, இல்லை ட்ரை பண்ணுறேன், ஏதோ ஒன்று. ஓகே, ஆனால் கண்டுக்காமல் இருக்காதீங்க. தட்ஸ் நாட் ரைட். தட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி மீன். இட்ஸ் வெரி ரூட். It's a big etiquette mistake. Don't do that, ladies. That's definitely not a high value woman thing. Okay. Fourth tip to stay high value in texting enna, please don't build a relationship over text, or please don't discuss any serious issue in text. இது ரெண்டுமே வந்து ஒரு ஹை வேல்யூ உமன் பண்ணவே மாட்டாங்க. இட்ஸ் அ பிக் நோ. டெக்ஸ்டிங் வந்து ஒரு லீஸ்ட் எஃபர்ட் போடக்கூடிய ஒரு விஷயம் தான். அ ஹை வேல்யூ உமன் knows it has zero efforts and she believes in actions than words. நேராக போய் பார்க்குறது தான் விரும்புவாங்க. அட்லீஸ்ட் ஓவர் கால் இஸ் ஓகே. டெக்ஸ்ட் பண்ணி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணாதீங்க. இட் வில் நாட் ஒர்க், இட் ஒன்ட் லாஸ்ட், இட்ஸ் நாட் ஹெல்தி. ஓகே, ஏன்னா வார்த்தையால் என்ன வேணால் பேசலாம், எவ்வளோ ஃப்ளாட்டரிங்காக வேணால் பேசலாம், எப்படி வேணால் மயக்கலாம், பட் தட் இஸ் நாட் வாட் இஸ் ரியாலிட்டி. அது ஒரு ஹை வேல்யூ உமனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ don't keep texting and building a relationship over text. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், சீரியஸான ஏதாவது டிஸ்கஷன், ஒரு சண்டையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஆர்குமெண்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய சீரியஸ் கான்வர்சேஷனோ டிஸ்கஷன் இருக்கலாம், அதெல்லாம் வந்து டெக்ஸ்டிங்கில் வச்சுக்காதீங்க. அகெயின் தட் இஸ் ஆல்சோ நாட் குட். Sexting, late night chats, these all are a big no for a high value woman. Because late night chatsல யாரும் எந்த ப்ரொடக்டிவான விஷயத்தை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. இது ஒரு ஹை வேல்யூ உமனுக்கு நல்லா தெரியும். கடைசியாக குட் நைட்டோட குட் நைட் எண்ட், அவ்வளோதான். No more chats. Okay, and stick to it. So the fifth and the last tip to stay high value while texting is always be very very crisp and clear in texting, ladies. See, high value women oda text say வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, இன்ட்ரிகிங்காக, ரொம்ப நாட்டியாக, கொஞ்சம் லைவ்லியாகவும் இருக்கும். ஷீல் நாட் பி வெரி போரிங். ஓகே, ஹாய், ஹவ் ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங், நோ. ஒரு ரிப்ளையுமே ரொம்ப லைவ்லியாகவும் உங்களோட பர்சனாலிட்டி டெபிக்ட் ஆகணும். லைக் இந்த மாதிரி தான் பதில் சொல்வா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரியணும். ஓகே, நார்மலாக யாருக்கு மெசேஜ் அனுப்பினாலும் ரொம்ப டைரெக்டான ஆன்சர் வரும். யோர் ஆன்சர்ஸ் ஷுட் பி வெரி வெரி இன்டைரக்ட். லெட் த மேன் பி பசில்டு. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும். அவங்களுக்கு அடுத்த கேள்வி கேட்குறதுக்கு அவங்களுக்கு தோணணும், அடுத்த பதில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தோணணும், உங்களை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆசையும் க்யூரியாசிட்டியும் பில்ட் ஆகணும். ஸோ அப்படி தான் இருக்கணும் உங்களோட மெசேஜஸ். ஓகே, ஸோ நாட் வெரி டீட்டெயில், நாட் வெரி லென்தி, நாட் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன கேட்குறதுனே தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது. தே ஷுட் பி லைக், ஓ மை காட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ மோர் அபவுட் ஹர் அப்படின்ற மாதிரி தோணணும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் கீப் இட் லைக் தட், லேடிஸ். பி ஸ்மார்ட், டேக் கண்ட்ரோல். அந்த கான்வர்சேஷன் என்ன திசையில் போகுதுன்றது உங்களுக்கு தான் தெரியணும். நீங்கள் என்ன திசையில் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த திசையில் தான் அது கொண்டு போகணும். ஓகே,
be very smart. That's what a high value woman will always do. Message oda reply vandu romba robotic ah irukka kodadu. It should not be very dry or very dull. Okay, be very lively with nice emojis. Ungaloda personality adla theriyano, adukapra ungaloda excitement adla theriyano. Be little naughty, be little humorous. Idu ellame சேர்ந்த ஒரு கலவையா இருக்கணும். Okay, so this is how a woman becomes more interesting, more attractive. How to become the most attractive women அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்கலன்னா போய் பாருங்க. I'll link it up right here. So that's all ladies. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கைண்ட் ஆஃப் வீடியோஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா give it in the comment section below. கண்டிப்பாக I'll work on it. And that's all ladies. It's me Preeta and signing off.